ரூபா கொடுத்துருக்காங்க. அவன் சில்லறை இல்லைன்னு இருக்கான். இந்த நைட்டி ஒருத்தன் சும்மா இருக்க வேண்டியதானே, சில்லறையா இல்லை நான் தானே நைட்டியை தூக்கிட்டு டவுசர் கலக்கி விட்டுருக்கான், முடிச்சு விட்டாங்க. இவன் தானே சிக்கலான அப்படிலாம் இல்லாமல் சந்தோஷமா உட்காந்துருக்கேன். இந்த பையன் பூரா ஜாலியாக உட்காந்துருக்கானா என்ன காரணம்? ஸ்கூல் லீவு, அதனால ஜாலியாக உட்காந்துருக்காங்க. அதுவும் 6ஆம் தேதி 10ஆம் தேதி ஆக்கிட்டாங்க, அதனால ஒரே ஜாலி வைக்கிறது. பாருங்க ஒரே பிஸி. உனக்கு நீ என்ன, உனக்கு என்ன ஜாலி? ஓ, இதுவும் சொல்லுக்கு தான் போகுது. இது ஸ்கூலில் தான் இந்த அம்மாவும் பணிபுரிகிறாங்க. அங்கே சத்துணவில் முட்டைக்கு தோடு உரிக்கிற வேலை. நல்ல பொருள், அருமையான 100 முட்டைனாலும் உடனே உடச்சி கொடுத்தோம், உடனடி டெலிவரி. ஆனால் பையனுக்கு பூரா ஜாலியாக உட்காந்துருக்கான். இதே இது 10ஆம் தேதி இவங்களை ஸ்கூலுக்கு போக சொல்லுங்க, பையன் தூக்கி தோளில் ஒட்டு சாகு வீட்டுக்கு போனது மாதிரியே போவாங்க. அதுவும் இந்த 1.5 வருஷம் கொரோனாவில் பள்ளிக்கூடம் இல்லை. எங்களை மாதிரி வாத்தியாரையெல்லாம் பள்ளிக்கூடத்தை ஒற்றை அடித்து பெயிண்ட் அடித்து உங்களுக்கு வரவேற்க சொன்னாங்க. நாங்கள்லாம் பூங்கொத்தோடு போய் நிற்கிறோம். வந்தவங்கள 2 பேர் சொல்கிறான், இந்த கொரோனாவில் யார் யாரோ சாப்பிட்றான், அந்த வாத்தியாரெல்லாம் சாப்பிட போகிறோம். ஏன்னா அவனுக்கு அது அவ்வளோ பெரிய சந்தோஷம். அப்படி தான் மனுஷ வாழ்க்கை போயிருக்கு. இதில் நல்ல தலைப்பு, குடும்பத்தின் மகிழ்ச்சியை தீர்மானிப்பது நம்மை பெற்ற தாயா கட்டிய மனைவியா, பொண்டாட்டியா அம்மாவா? அம்மா. அம்மா 21 வயசு வரையும் அம்மா அம்மான்னு தான் சொல்லுவேன். கல்யாணம் பண்ணி வச்சேன்னா போமா அப்படின்ட்டு நீ அங்கே அந்த அம்மா பின்னாடி போயிடுவேன். அம்மாலாம் அப்புறம் சும்மா வாயும்டா. நான் கல்யாணம் பண்ணி பார்த்தா தாண்டா தெரியும். நான் எங்கள் அம்மாவிட்ட முந்தானையே பிடிச்சிக்கிட்டு தெரிஞ்சேன். இப்போ என் பொண்டாட்டிட்டு முந்தானையே பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். உண்மையிலே தான் 2 முந்தானை அப்படி போய் உள் முந்தானே வெளி முந்தானே 2ஐயும் சேர்த்துறா. நீங்கள் இதுல 2 அணியா வந்திருக்காங்க. இதுல தாய் தான் என்ற அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்க போகுது 6 புகழ், சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியுடைய தில்லுமுள்ளு புகழ், ஜெயா தொலைக்காட்சியுடைய காமெடி கிளப்புகள், பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளம் வரக்கூடிய இந்த கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மக்களுக்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து கொண்டிருக்கக்கூடிய, விவசாயிகளுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரே பேச்சாளராக வளம் வரக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை தூரன் KR மஞ்சுநாதன் அவர்கள் இருக்காங்க. அசைய காலில் தூது விட்டு டேய், ஒரு ஆம்பளை எழுப்பி விடுற, லேடிஸ் போடுற பாட்டு போடுற, நீனு வெக்கம் இல்லாம டான்ஸ் ஆடிக்கிட்டு வர்ற. நல்ல எஃபெக்ட்ல தான் பித்தா தெரிஞ்சு ஊக்கு போட்டிருக்கா அவ்வளவு. அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் சேலம் வைசியா கல்லூரியிலே கணிப்பொறியியல் துறை தலைவராக ஏறக்குறைய 12 வருஷம் வேலை செய்து தன்னுடைய திறமையின் காரணமாக பதவி உயர்வு பெற்று மாலத்தீவில் இருக்கக்கூடிய மல்லாக்கா யூனிவர்சிட்டியிலே ஏறக்குறைய 2 ஆண்டு காலம் பணிபுரிந்து தற்சமயம் 9 மாத விடுமுறைக்கு வந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி கணிப்பொறியியல் துறையிலே டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய அருமை தம்பி பேராசிரியர் டாக்டர் அபு அவர்கள் வந்திருக்காங்க. இது மனுஷன் செய்கிற விளையாடாங்க. ஒரு பேராசிரியர் அறிமுகப்படுத்தினேன், சொப்பன சுந்தரி பாட்டை போடுறாங்க. இப்ப சொப்பன சுந்தரி யாரு வச்சிருக்கா? அது வந்து காரை யாரு வச்சிருக்கா? பெட்ரோல் யாரு போடுறது? இல்லை இல்லை, கட்டிய மனைவிதான், தாரம் தான் என்ற அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர். நம்மளுக்கு ஆந்திராக்காரன் தண்ணி தர மாட்டான், கேரளாக்காரன் தண்ணி தர மாட்டான், கர்நாடகக்காரன் தண்ணி தர மாட்டான். எப்போ போனாலும் தண்ணி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான். ஆப்பா வேணுமா, புல்லா வேணுமா, எல்லாம் கொடுக்குறோம். பாண்டிச்சேரியில் யார் யாரெல்லாம் குப்புறப்படுத்து கிடக்கிறான்னு பார்த்தா தமிழ்நாட்டிலேருந்து போனவனா தான் இருக்கான். ஏன்டா அப்படி படுத்துட்டேன், விலை குறைச்சி நான் அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டேன் அப்படிங்கிறான். அங்கேயும் போய் நல்ல சரக்காக வாங்கி கொடுக்குறான், மானிட்டர் வாங்கி கொடுத்துட்டு தான் மல்லாக்க கிடக்கிறான். பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்கு கலக்கக்கூடிய பெண்கள் தினத்தன்று மகளிர் தினத்தில் ராஜ் தொலைக்காட்சியிலே மிகப்பெரிய அளவிலே ஒரு கலக்கு கலக்கி இருக்கக்கூடிய, அந்த இயக்குநரையே ஒரு சுத்தி விட்டு இருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க. நல்லபடியாக மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு, மலையிட தேடி வரும் நாளை என்ன நாள், முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால, மாங்குயிலே பூங்குயிலே சேதி
நானா அறவரைய வச்சுதான் ஓடிக்கிட்டு இருக்கேன். அவருக்கு இணையம் துணையமாக பேச வந்திருக்கக்கூடியவர் பிரபல திரைப்பட பின்னணி பாடகி. பழைய பாடல்களை அவ்வளவு தத்ரூபமா பாடுவாங்க. பழைய படத்துல நடிச்ச நடிகர்லாம் இப்ப இல்லை, இறந்துட்டாங்க. பழைய படத்துல பாடினவங்களும் இப்ப இல்லை, இறந்துட்டாங்க. பழைய படத்துக்கு இசையமைச்சவங்களும் இப்ப இல்லை, இறந்துட்டாங்க. இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டிருக்கிறார். விரைவில் எதிர்பார்க்கிறோம் இவருடைய பாடல் வெளிவர. அந்த அளவுக்கு சிறப்பா பாடக்கூடிய அம்மா சென்னையில ஒரு தனியார் பள்ளியில மியூசிக் டீச்சரா இருக்காங்க, இசை ஆசிரியை. இந்த கொரோனா காலத்துல அந்த அம்மாவுக்கு அந்த ஸ்கூல்ல சம்பளம் கொடுக்கல. நம்ம மஞ்சுநாதன் தான் தன்னுடைய கடுமையான முயற்சியால அவருடைய சொந்தக்காரர் திருப்பூர்ல ஒரு பெரிய பனியன் கம்பெனி வச்சிருக்காங்க. 200 கோடி சொத்துள்ள பனியன் கம்பெனியில இந்த அம்மாவை மேனேஜரா சேர்த்து விட்டாங்க. ஒரு பெண்ணாக இருந்தாலும் 1.5 ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி அந்த கம்பெனியை மூடிட்டாங்க. அவ்வளவு ஒரு ராசியான அந்த ஓனர் அடுத்த கம்பெனில போய் பனியனுக்கு பிசிறு வெட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா பாருங்க. இந்த அம்மா தீபாவளிக்கு பட்டிமன்றம் திருப்பூர் போயிருக்கு. பசு புஷ்பால மேம்பாலத்தில் அப்படி ஏறி இருக்கு. அந்த ஓனர் கீழே தோல்ல பனியனை போட்டு தெருவில் ஒத்துக்கு தெரிஞ்சிருக்கு. 200 கோடி சொத்து உள்ளார். இந்த அம்மா மேலே இருந்து கூப்பிட்டுருக்கு, ஓனர் அப்படின்னு இருக்கு. இங்கே வந்துட்டியா புண்ணியவதி தாயன்னு வேட்டி சட்டையெல்லாம் கழட்டி போட்டான். ஆந்திரா போனோம்னா இப்போ அங்கே முறுக்கு முடிஞ்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அம்மா போல 200 கோடி சொத்துள்ள ஓனர் பொறுக்கு புளிய விட்டுச்சு. எங்களுக்கு ஓனர் மாப்பிள்ள மஞ்சுநாதன் தான். எப்போ வருவாங்கன்னு தெரியல. அப்படி வந்திருக்கக்கூடிய சென்னை இராணி குமார் அவர்கள் வந்திருக்காங்க. சின்ன பொண்ணுதான் வெட்கப்படுது அம்மா அம்மாடி, கண்ணுக்குள்ளதான் மின்னல் அடிக்க சும்மா சும்மாடி, ஆனந்த காத்து வீசுது சாமந்தி காத்து மாடிக்குது. கேட்டாடே அது சின்ன பொண்ணாடா, நல்லா பாடுற முறைப்படி உனக்கு சின்ன மாமியா முறை வேணும்டா. உன் வயசுல அந்த அம்மாவுக்கு 2 புள்ள இருக்கு, இந்த அம்மா சின்ன பொண்ணு தாங்க முத்தானை எடுத்து வர்ற ஐப்பசி வந்தா ஓஏபி வரப்போகுது. என்ன கையடிக்கிற அவளுக்கு கருகருன்னு இருக்கு. அப்படியா நம்ம மருதானே அடிக்காத, பைக்கு கிரீஸ் இருந்தா அதை வாங்கி சொல்லிட்டு அருமையா இருக்கும். அப்படியே பிசு பிசுன்னு. நம்மளுக்கு கீபோர்டு இசைக்க வந்திருக்கக்கூடியவர் ஏஆர் ரகுமான் இசைக்குழுவிலே 7 ஆண்டு காலம் முயற்சி பண்ணார். உள்ள விட மாட்டேன், கேட்டுலே உட்கார்ந்துருந்தான். பூட்டை தொடங்குறா பார்த்துட்டா பட்டாணி வாங்கி தின்னு 10 நாள் படுத்துக்கிறேன். நான் படிக்கட்டு பக்காடியா லெமன் போட்டு 3 நாள் படுத்துக்கிறேன். கேட்டுல பூட்டை தொடக்க கடைசியில் நம்ம லட்சுமன் சொல்லியில 3 வருஷம் லட்சுமன் சொல்லியில முயற்சி பண்ணான். கடைசியில் அவன் திருச்சி லட்சுமன் தான் பார்க்க முடியும் சொல்லி லட்சுமன் சொல்லிக்கு போக முடியும். பாசத்துக்குரிய அருமை தம்பி தேனி அக்காடு உமாநாத் அவர்கள் வந்திருக்காங்க. ஆமா, உமாநாத்துங்கிறது அவ அப்பா அம்மா வச்ச பேரு. அக்காடுங்கிறது ஒரு 140 ரூபா கொடுத்து வாங்கின பட்டம். தெரியும் உங்களுக்கு. மூடி சுத்தினால தம்பி முருகரா சுத்துறாப்புல. நம்மளுக்கு ரிதம்பேடு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் தமிழகத்திலேயே ரிதம்பேடு வாசிப்பில் டாக்டர் பட்டம் எடுக்கக்கூடிய டாக்டர் செல்வராஜ் அவர்கள். நீங்க நினைக்கலாம் காசு வாங்குறக்கா டாக்டர் இன்ஜினியர்லாம் சொல்லுவாங்க இவ்வளோ இருக்கு அப்படின்னு. 2 நிமிஷம் திறமையை